திமுகவுடைய 75 கால வரலாற்றிலேயே இதுவரைக்கும் மதுரையில பொதுக்குழு அப்படின்றது 2 முறை தான் நடந்திருக்கு. 29 ஆண்டுகளுக்கு அப்புறமா நாளைக்கு மதுரையில பொதுக்குழு நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு மதுரையில 16 கிலோமீட்டர் நீளமா இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ரோட் ஷோவில் வந்து பங்கேற்க இருக்கிறாரு. அது பெருங்குடியில ஆரம்பிச்சு ஆரப்பாளம் வரைக்குமே நடக்க இருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோவில் முதல்வர் வந்து திறந்த வேன்ல நின்னுக்கிட்டு பொதுமக்களை நேரில் சந்திக்க இருக்கிறாரு. அதே போல வில்லாபுரம் மற்றும் ஜெய்ஹிந்தாபுரம் பகுதியில வந்து நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய முதல்வர் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை மனுக்களையும் பெற இருக்கிறாரு. மேலும் ரோட் ஷோக்கு அடுத்ததா மதுரா கோச் பாலம் அருகே இருக்கக்கூடிய அதாவது முதலாம் மேயர் முத்துவுடைய புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையை வந்து திறந்து வைக்கிறாரு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது மிகவுமே கடுமையா செய்யப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் நாளை ஜூன் 1ஆம் தேதி வந்து மதுரையில உத்தாங்குடியில நடைபெறக்கூடிய திமுக மாநில பொதுக்குழு கூட்டத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்கிறாரு. இந்த கூட்டத்துக்காக பிரம்மாண்டமான அரங்கம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. முழு மதுரை நகரமே திமுக கொடிகள், போஸ்டர்கள் மற்றும் தோரணங்களால அலங்கரிக்கப்பட்டு விழா காட்சி அளிக்குது.